நெக்ஸ்ட் டே இது. இப்போ வந்து நாங்கள் ஹோட்டல்லேருந்து குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இப்போ பிளான் என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிடுவோம். இப்போது ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. மீனாட்சி பவன் ஹோட்டல் பேர். இது கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல். ரொம்ப நல்லாயிருக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வரோன்னா கண்டிப்பாக இங்கே ஃபுட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்தளவு இருக்கும். நீங்கள் இந்த யாராவது போனீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவில் வந்து பேர் மகாமுனி, எங்கள் காவல் தெய்வம். இது வந்து ரொம்ப இங்கே தான் நாங்கள் ஆக்சுவலாக பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் எதாவது வேண்டுதல் ஏதாவதுன்னா இங்கே நிறைவேற்றுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இங்கே பொங்கல் வச்சுட்டு அப்புறமா எங்களோட குலதெய்வம் பெரியகாண்டி அம்மன்றவங்க பக்கத்துலேயே இருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு கோவில். அங்கே போய் நாங்கள் செஞ்ச பொங்கலை வச்சு படைச்சிட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவிலாம் ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கலாம். நம்ம ஊர்லலாம் இங்கே சென்னையில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நடந்து போகும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் குட்டி குட்டி குருவிங்க அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கு. நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? வாயிலே வேணாம் என்னங்க எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. அடுத்து எந்த கோயில் பார்த்தீங்கன்னா வயலூர் முருகன் கோவில். பேருக்கு இந்த மாதிரி இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டு திருச்சிக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பசுமையாக ஒரு லொக்கேஷனை பார்த்தது. செம்மையாக இருந்தது. நிறைய வாழை மரங்க இருந்தது, வயல், நிறையா மயில். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது, நல்லா இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.
இருக்கு. அடுத்து ஒரு 6 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், ப்ளஸ் டீ காஃபி குடிச்சிக்கலான்ட்டு ஒரு கடையில் நிறுத்தினோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா வெக்காளி அம்மன் கோவில். அந்த கோவில் எதுக்கு, ஆக்சுவலி இந்த கோவில்லாம் அம்மனுக்கு மேலே ரூஃபே இருக்காது. அது கட்டினா கூட அது நிற்கல அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. இது அப்புறம் அங்கே நம்ம ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா லெட்டர் மாதிரி எழுதி அங்கே இருக்கிற அந்த வேலில் நம்ம கட்டிட்டு வந்துடலாம். ஸோ நடந்துரும்னு ஒரு நம்பிக்கை. அடுத்து நம்ம வெக்காளி அம்மன் கோயில் வந்தாச்சு. இப்போ நாங்கள் விசிட் பண்ண எந்த கோவிலுமே அர்ச்சனை பண்ணல, பூ மட்டும் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா கொரோனாவால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இங்கே எங்கேயுமே. நாங்கள் பெரியபாளையம் போயிருந்தோம். அங்கே சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ளஸ் குழந்தைங்க 8 வயசு கீழே அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் பயந்துக்கிட்டே தான் போனோம். பட் இங்கே எல்லா கோவிலையுமே அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தாங்க மஞ்சள் பேப்பர் கட்டணும். நம்மளுக்கு அங்கேயே 10 rupeesக்கு கொடுப்பாங்க பேப்பரும் கயிறும். ஸோ நம்ம வேண்டுதல் எழுதிட்டோடனே சாமிக்கிட்ட வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அப்புறம் எடுத்துகிட்டு கட்டிடலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் எதாவது வீடியோ அப்லோட் பண்ணேன்னா. பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சஜஷன் கொடுத்தீங்கனாலும் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.